அரசியல் உரிமையிலே நாங்கள் ஒரு அங்குலம் கூட முன்னகரவில்லை இதுவரை. ஆனால் மீண்டும் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று இவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு முன்னேற்றம் பெற வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு புதிய இள ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற நாங்கள் மாத்திரமே இருக்கின்றோம். எங்களை தவிர நீங்கள் எந்த கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக பல ஆண்டுகளாக தமிழ் மக்களை வழிநடத்தியவர்கள் தான் மீண்டும் மீண்டும் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய ஜெயக்குமார் அடிகளார் அவர்கள் சொன்னது போல சிங்கள தேசிய கட்சிகளுக்கு எங்களுடைய மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது. எங்களுடைய அரசியலை சிங்கள தேசிய கட்சிகளுக்குள் கரைத்துவிடக் கூடாது. நாங்கள் எங்களுடைய சுயாதீனத்தை இழக்கக்கூடாது. காரணம், நாங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக சிங்கள ஆட்சியாளர்களுடைய மாறி மாறி இந்த சிங்கள தேசத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய இன அழிப்புக்குள் அகப்பட்டு, பாரபட்சமான நடத்துகைக்குள் அகப்பட்டு சீரழிந்த ஒரு இனம். எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய சுயாதீனத்தை பேண வேண்டும். எங்களுடைய சுயாதீனத்தை இழந்து நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களுடைய கட்சிகளுக்குள் நாங்கள் சங்கமிப்போமாக இருந்தால், அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை நாங்கள் மௌனிகளாக, வாய்மூடி மௌனிகளாக ஆமோதிக்கின்ற அவல நிலைக்கு எங்களுடைய இனம் தள்ளப்படும். ஆகவே நாங்கள் சுயாதீனமாக இந்த தேர்தல் களத்திலே இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் தங்களுடைய சுயாதீனத்தை இழந்துவிடக்கூடாது. ஆகவே சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்குள்ளே கடந்த காலங்களில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக பல ஆண்டுகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தாமல், அரசியல் உரிமையை முன்னுக்கு கொண்டு செல்லாமல், ஆக குறைந்தது கடந்த 6 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல்களை கூட நடத்த முடியாத ராஜதந்திர தோல்வியடைந்த அல்லது அரசியல் சாணக்கியமற்ற இந்த அரசியல் தலைவர்களை மக்கள் நிராகரித்து விட்டு இந்த அரசியலை புதிய சிந்தனையோடு கையாளக்கூடிய, புதிய அணுகுமுறையோடு கொண்டு செல்லக்கூடிய, புதிய இளைய அடுத்த 20 ஆண்டுகள் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இளைய அரசியல் தலைவர்களை, அரசியல் சக்திகளை இந்த மண்ணிலே இந்த மக்கள் தோற்றுவிக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அந்த கால சூழமைவிலே இந்த சின்னாபின்னமாக இருக்கின்ற தமிழர் அரசியலிலே ஒரு புதிய சக்தியை நீங்கள் தோற்றுவிக்க வேண்டும். அந்த புதிய சக்தியை நீங்கள் தோற்றுவிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடைவெளி இந்த மான்கள் மட்டும்தான். இந்த மான்கள் மட்டும்தான். அந்த இடைவெளியை தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவற்றிலே நாங்கள் சொல்லுகின்ற விடயம் ஒன்றுதான். தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை போராட்டம் என்பது எங்களுடைய ஒரு கண்ணை போன்றது என்றால், தமிழ் மக்களுடைய பொருளாதார சுபிட்சம், பொருளாதார மீட்சி என்பது எங்களுடைய மற்ற கண்களை போன்றது. நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டத்தையும் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியையும் சமாந்தரமாக ஒரே சமயத்தில் முன்னெடுத்து செல்கின்ற ஒரே தரப்பாக நாங்கள் இருப்போம். கடந்த சிறிய காலத்திலே எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை யாழ்ப்பாண மாநகர சபையில் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். எவ்வாறு அரசியல் உரிமையையும் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை எந்த பங்குமின்றி நேர்த்தியாக முன்னெடுக்கலாம் என்பதை நாங்கள் இந்த மண்ணிலே செய்து காட்டியிருக்கின்றோம். நாங்கள் பல விடயங்களை செய்து காட்டிய பின்னர் இன்று உங்கள் முன் இளையவர்களாக சந்தர்ப்பத்திற்காக வந்து நிற்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலம் ஒரு மாற்றத்துக்கான காலம். தென்னிலங்கையில் இவ்வாறு அரசியல் சூழல் மாற்றி அமைக்கப்பட்டதோ, கடந்த 70 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த பரம்பரை ஆட்சியாளர்கள், குடும்ப ஆட்சியாளர்கள், இந்த யுத்தத்தை வென்ற ஆட்சியாளர்கள் குடும்பத்தோடு அழிக்கப்பட்டார்களோ, துரத்தப்பட்டார்களோ, அதே போன்று இந்த மண்ணிலே கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய அரசியலை மாறி மாறி நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்களாலே வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த மண்ணிலிருந்து ஒரு புதிய இளைய அரசியல் தலைமை உருவாக வேண்டும்.
அதை இந்த தேர்தலிலே மக்கள் செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய இந்த தேர்தலிலே எங்களை மக்கள் தெரிவு செய்கின்ற பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் ஒரு பொருளாதார கொள்கையை வகுப்பதற்கு காத்திருக்கின்றோம். அந்த பொருளாதார கொள்கையை வகுக்கின்ற பொழுது எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களை எல்லாம் கொண்டு ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு குழுவை நாங்கள் நியமிப்போம். ஆலோசனை குழுவாக அந்த குழு எங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது, எங்களுடைய உட்கட்டுமானங்களை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்பதற்கான திட்ட வரைவை அவர்கள் அடுத்த சில ஆண்டுகளுக்குள் எங்களுக்காக சமர்ப்பிப்பார்கள். நாங்கள் இந்த தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகின்ற பட்சத்திலே முதலாக யாழ்ப்பாண அபிவிருத்தி நிதியம் ஒன்றை நாங்கள் ஸ்தாபிப்போம். அதே போன்று கிளிநொச்சி அபிவிருத்தி நிதியம் என்று என்னும் ஒன்றை ஸ்தாபிப்போம். இந்த அபிவிருத்தி நிதியங்களிலே இங்கே இருக்கக்கூடிய துறைசார் வல்லுநர்கள், இங்கே இருக்கக்கூடிய கரைபடியாத நேர்மையானவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்களை நாங்கள் உள்ளடக்கி அந்த அபிவிருத்தி நிதியங்களை உருவாக்கி புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுடைய நிதியுதவிகளை பெற்று எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை கட்டியெழுப்புவதற்கான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு துறைக்கும், அது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது மீன்பிடித்துறையாக இருக்கலாம், ஒவ்வொரு துறைக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு ஆலோசனை குழுக்களை அமைத்து அதனூடாக கொள்கை திட்டங்களை வகுத்து அதனூடாக நாங்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய இனத்தை கட்டி எழுப்புவதற்கான பணியை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். இதுவரை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் இதை ஏன் செய்யவில்லை என்பதை நீங்கள் ஒரு தடவை கேட்டு பார்த்துவிட்டு நீங்கள் அந்த வாக்குகளை அவர்களுக்கு அளிப்பதாக இருந்தால் நீங்கள் அளியுங்கள். இல்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த கால ஓட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும். அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு இடைவெளி, ஒரே ஒரு வசதி, ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த மான்களுக்கூடாகவே அமையும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய அரசியலை முன்னோக்கி நகர்த்துவதற்காகவும் எங்களுடைய வெளிவிகார கொள்கைகளை வகுத்துக் கொள்வதற்காகவும் நாங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த குழுக்களை அமைத்து அதனூடாக நாங்கள் திட்டங்களை வகுத்து நாங்கள் இந்த பூகோள அரசியலை கையாளக்கூடிய ஒரு தரப்பாக நாங்கள் எங்களை மாற்றி அமைப்போம், எங்களை நாங்கள் நிறுவனமயப்படுத்துவோம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உத்தரவாதத்தை தருகின்றேன். மாறி வருகின்ற பூகோள அரசியலில் நாங்கள் வெறும் பகடக்காய்களாக இருக்கின்ற நிலைமையை மாற்றி இந்த பூகோள அரசியலை மாற்றக்கூடிய சக்தியாக தமிழ் மக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதை நாங்கள் செய்து முடிப்போம், அதை நாங்கள் செய்து காட்டுவோம். நாங்கள் சொல்லில் செய்பவர்கள் அல்ல, செயலில் செய்பவர்கள் என்பதை நாங்கள் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண மாநகர சபையில் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். யாழ்ப்பாண மாநகர சபை என்ற சிறிய பகுதிக்குள் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாண குடாநாடையும் தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தையும் சேர்த்து நிர்வகிப்பதற்காக, எங்களுடைய பணியை ஆற்றுவதற்காக உங்களிடம் சந்தர்ப்பம் கோரி வந்திருக்கிறோம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய சிற்றுரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பொன்னம்மான்களும் பொட்டம்மான்களும் செல்லக்கிளியம்மான்களும் வாழ்ந்த மண் இது. இந்த மண்ணிலே கல்விமான்களினதும் புத்திமான்களினதும் ஒரே தெரிவாக இந்த இளமான்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.